ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம பேஜில் வந்துட்டு ஒரு தம்பி நார்மலான டவுட் ஒன்று கேட்டிருந்தாரு. அந்த சம் வந்துட்டு இப்போ எப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக பார்க்கலாம். இப்போ வந்து அவங்க வந்து ஒரு வட்டி கணக்கு வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதோட அசல் அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னா, ஒரு கடன் தொகை பிரின்சிபல் வந்து 20,000. அதே மாதிரி 6 மாதத்திற்கான வட்டி வந்துட்டு 8,689 ரூபா. இதிலே காலம் வந்துட்டு 6 மாதம்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுங்களா? இப்போ நமக்கு 1 மாதத்திற்கான வட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம 6 மாதம் எவ்வளோ வட்டி நமக்கு இருக்கோ அந்த வட்டியை மொத்த மாதம் 6 மாதமாக அதால் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 1 மாதத்திற்கான வட்டி தொகை கிடச்சிரும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி அந்த வட்டிக்கான சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்திருக்குள்ள வட்டி தொகை அதை வந்துட்டு மொத்த பிரின்சிபல் அமௌண்ட் 20,000 வகுத்து பெருக்கல் 20 பண்ணிக்கணும். பண்ணோம் அப்படின்னா 1 மாதத்திற்கான வட்டி சதவீதம் வந்துடுச்சு 7.24%. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, அவங்களுக்கு வந்துட்டு 6 மாதத்திற்கான வட்டி தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 6 மாதத்திற்கான வட்டி அப்படின்னா நமக்கு 6 மாதத்திற்கான வட்டி தொகை வந்து தெரியும், 8,689 வகுத்தல் மொத்த தொகை வந்து 20,000ங்களா, அதால் வகுத்து 100ஆல் பெருக்கிக்கணும். அவ்வளோதான், ஈஸியான வேலை. இப்போ நம்ம நார்மலாகவே கால்குலேட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வட்டி தொகை வகுத்தல் மொத்த கடன் தொகை பெருக்கல் 100 சதவீதம் கிடச்சிருச்சா, 6 மாத வட்டி சதவீதம். இப்போது எனக்கு 1 வருஷத்துக்கு வேணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இந்த வட்டி சதவீதத்தை 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 1 வருஷத்துக்கான வட்டி சதவீதம் தெரிஞ்சிடும். எனக்கு வட்டி தொகை தான் வேணும் அப்படின்னா இருக்க வட்டி தொகையை 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா, ஏன்னா 6 மாதம் அப்படிங்கிறது ஒரு வருஷத்தில் பாதி. ஓகேங்களா? அப்போ பெருக்கல் 2 அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு வட்டி தொகை வந்துட்டு 17,378. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.